நண்பர்களுக்கு வணக்கம். ஆரோக்கிய வீஸ்ல இருந்து உங்கள் ஆரோக்கிய ராணி பேசுறேன். இன்னைக்கு மகளிர் தினம். இந்த மகளிர் தினத்தில் மகளிர் தின வாழ்த்துக்களை மகளிராகிய நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்வதில் மிக பெருமைப்படுகிறேன். இன்னைக்கு மகளிர் கால் பதிக்காத இடங்களே இல்லை. அப்படி சொல்லக்கூடிய வகையில் எல்லா இடத்துலயும் மகளிர் மேலோங்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பிரசிடென்ட் எடுத்துக்கோங்க, அவங்க ஒரு மகளிர். அது மட்டும் இல்லாமல் ஐடில மகளிர்லாம் கலக்கிட்டு வராங்க. நிர்வாக திறமை உள்ளவர்களா இருக்காங்க. ஏன் ரொம்ப கஷ்டமான காரியங்கள், ஆட்டோ ஓட்டுறது, ஜேசிபி இயக்குறது, கனரக வாகனங்களை இயக்குறது, இப்படி எல்லா கஷ்டமான வேலைகளும் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் செஞ்சுட்டு வராங்க. இப்ப சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் விண்வெளியில பல்வேறு சாதனைகளை பண்ணிட்டு வராங்க. அந்த அளவிற்கு எல்லா துறைகளிலும் மகளிர் மேலோங்கி இருக்கிறாங்க. இப்பேற்பட்ட மகளிரை வலு விளக்க செய்யற வகையில இப்ப ஆங்காங்கே சில சம்பவங்கள்லாம் நடக்குது. பாலியல் துன்புறுத்தல், பாலியல் வன்கொடுமை இதெல்லாம் நடக்குது. இது பெண்கள், இதனால பெண்கள் சோர்ந்து போய்விடக்கூடாது. அவர்கள் ரொம்ப தைரியமா செயல்படணும். நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். தற்காப்பு கலைகளை படிக்க வேண்டும். படித்து எல்லா விதத்திலையும் நம்ம அதையெல்லாம், இந்த தடைகளை எல்லாம் நம்ம தாண்டி வரணும். சாதனை பெண்களா வரணும். இப்ப பண்டைய இலக்கியங்கள்லாம் நம்ம பாத்தீங்கன்னா வீர பெண்மணிகளை பத்தி நம்ம நிறைய கேள்விப்படுறோம். இப்போ ஒரு வீர பெண்மணி எதிரி போர் முரசு கொட்டும் பொழுது முதல் நாள் அண்ணன் அனுப்புறான், அவன் அந்த போரில் மாண்டான். 2வது நாள் கணவர் அனுப்புறான், அவனும் மாண்டு விடுகிறான். 3வது நாள் தன்னுடைய ஒரே பையன், சின்ன பையன், அவனுக்கு தலையில எண்ணெய் பூசி கையில் வாளை கொடுத்து போர்க்களம் காட்டி சென்றுவா மகனே அப்படிங்கிறான். அந்த அளவுக்கு வீரம் செறிந்த பெண்கள்லாம் இருக்கிறாங்க. சில பெண்கள் புலியை முரட்டால் விரட்டிய செயல்கள்லாம் இருக்கு. இந்த மாதிரி கதைகள், நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அப்பேற்பட்ட பெண்களை நம்ம முன்மாதிரியாக கொண்டு வாழ வேண்டும். இப்போ இப்போ இரும்பு பெண்மணி இந்திரா காந்தி இருக்காங்க. அது மட்டும் அல்லாமல் சுறுசுறுப்பாக இயங்கும் மம்தா பானர்ஜி இருக்காங்க. அழகு, அறிவு, நிர்வாக திறமை கொண்ட புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா இருக்காங்க. இவங்கெல்லாம் வாழ்ந்த காலத்துலதான் நம்மளும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு பெருமை. அப்பேற்பட்ட ஒரு பெருமையோடு நம்ம வாழ வேண்டும். தடைகளை தாண்டி வர வேண்டும். சாதனைகள் படைக்க வேண்டும். எந்த காலத்தில் நம்ம சோர்ந்து போய் விடக்கூடாது. நம்ம சாதிக்க பிறந்தவர்கள் என்பதை மட்டும் எப்பொழுதுமே நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு மகளிர் தின வாழ்த்துக்களை ரொம்ப சந்தோஷத்தோடு தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.